வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா வட்டக்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வட்டக்கோட்டை பார்க்கறதுக்கு வட்ட வடிவத்துல இருக்கு. இது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரிக்கு அருகில தான் இந்த வட்டக்கோட்டை இருக்கு. திருவிதாங்கூர் அரசின் கரை ஓரங்களை கண்காணிக்கிறதுக்காகவும் அது மட்டுமல்லாம கடல் வழியாக அந்நியர்களின் படையெடுப்புகள் இருந்து நாட்டை பாதுகாக்கும் நோக்கத்துக்காக தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை எப்போ கட்டியிருக்காங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல தாங்க இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக 3.5 ஏக்கர் நிலத்தில் 25 மீட்டர் உயரத்தில் தாங்க இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோட்டை இருக்குது. இந்த கோட்டையினுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1741ஆம் ஆண்டில் இங்கே ஒரு போர் நடக்குது. அது என்ன போர்னு பார்த்தீங்கன்னா குளச்சல் சண்டை. அப்போது இந்த குளச்சல் சண்டையில் வேணாட்டு படையினுடன் மோதிய டச்சு தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டாட்டிஸ் டி லனோய். ஓகேவா, அவரு தான் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மேற்பார்வையில் இந்த கோட்டை ஃபர்ஸ்ட் செங்கோல் கோட்டையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த கோட்டையை அவர் என்ன பண்ணுறாருன்னா கற்கோட்டையாக மாற்றுறாரு. ஸோ காலப்போக்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னா வேணாட்டு அரசோட ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை உரிய நபராக மாறிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த கோட்டையினுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1809ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேணாட்டு அரசை தோற்கடிக்கிறாங்க. அப்படி தோற்கடிக்கும் போது இந்த கோட்டையை அவங்க அப்படியே விட்டுடுறாங்க, அதாவது அழிக்காமல் விட்டுடுறாங்க. அப்படி விடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பீரங்கிகள் எல்லாமே இந்த கோட்டைக்குள்ளே உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு சாய்தளம் அமைக்கிறாங்க. அதுதான் இந்த சாய்தளம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நுழைவு வாயிலில் வேணாட்டு அரசின் சின்னமாக ஒரு யானை சிலைகளை வைக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ள கண்காணிப்பு அறைகள் இருக்குது, ஓய்வறை இருக்குது, ஆயுத சாலை எல்லாமே இந்த கோட்டைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மீன் சின்னம் எப்போ பொறிக்கப்பட்டிருக்குன்னா 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் பாண்டியர்கள் இந்த கோட்டையை கைவசம் இருக்கலாம்னு கருதப்படுது. ஆனால் இப்போதைக்கு இந்த கோட்டையோட பெரும்பகுதி கடலுக்கு அடியில் போயிடுச்சு. ஸோ இது பாருங்கள், இதுதான் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. பேக் சைடு பேக் வாட்டர் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கடல் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னா அது இந்த வட்டக்கோட்டை தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு கடலில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வியூ பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டையில் ஒரு புறம் கடல் இருக்கும், மறுபுறம் பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்கும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த ரெண்டுமே பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு அழகிய காட்சி மாதிரி இந்த வட்டக்கோட்டையில் மட்டும்தாங்க இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு கருப்பு மணல் கடற்கரை காணப்படும். இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கருப்பு மணல் கடற்கரை இருக்குது. மறக்காமல் நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வட்டக்கோட்டையை விசிட் பண்ணுங்கள். இந்த வட்டக்கோட்டை நம்ம சேனலில் 11வது கோட்டை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோட்டைகளையும் கவர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இது 11வது கோட்டை. சீக்கிரமாக நம்ம தமிழ்நாட்டில் 14 ஃபோர்ட் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த கடல் எப்படி இருக்குன்னு, சும்மா வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸ்னால் அது இந்த வட்டக்கோட்டை தாங்க. மறக்காமல் இந்த வட்டக்கோட்டைக்கு விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டைக்கு உலகத்திலேருந்து எல்லா பகுதியிலேருந்துமே சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டை ஒரு பேரரசின் மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் வசீகரத்தின் ஆதாரமாக இந்த வட்டக்கோட்டை விளங்குது. இந்த வட்டக்கோட்டையினுடைய வரலாற்றை ஆழமாக ஆராயும் போது எப்பொழுதுமே பல பேரரசுகள் தங்களுடைய பாதுகாப்பை மனதில் கொண்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டைகளை கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோட்டைகள் எதுக்காக கட்டியிருக்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு சாதாரணமாக ஒரு புள்ளிகளாகவும் செயல்பட்டிருக்கு. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் எதிரிகளை முன்னேற்றம் தடுக்கும் விதமாக தான் இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டை
பழைய திருவிதாங்கூர் ராஜ்யத்து ஒரு முக்கியமான ஒரு கோட்டையாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரு காலத்தில் வந்து கட்டப்பட்ட கடைசி கோட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வட்டக்கோட்டை தான். இந்த வட்டக்கோட்டை நம்ம வந்து ஒரு கம்பீரமான கோட்டையை நம்ம வந்து சொல்லலாம். இந்த கோட்டையில் வந்து அழகுகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வேற லெவலில் வந்து வியூ பாயிண்ட் இருக்கும். அதாவது கடலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோட்டைனாவே வந்து அது இந்த கோட்டை தாங்க. மற்ற கோட்டைகளை கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து கடலெல்லாம் இருக்காது, நல்லா ஹைட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோட்டையை மட்டும்தான் வந்து கடலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான பகுதிகள் வந்து கடலில் வந்து மூழ்கிடுச்சு. இப்போ இந்த வட்டக்கோட்டை வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தாங்க இந்த வட்டக்கோட்டை வந்து இருக்கு. பாருங்க இந்த கடல் வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். உங்களுக்கு மைண்டே வந்து அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சொல்கிறேன், மறுபடியும் வந்து இந்த வட்டக்கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்கள். மற்ற கோட்டையை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ஏறலான்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த கோட்டை வந்து கருங்கல்லால் தான் கட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த கோட்டைக்கு பேர் வந்து கற்கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுவரினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 அடி உயரத்தில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தடிமன் வந்து பார்த்தீங்கன்னா 29 அடி தடிமன் வந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரண்மனையிலேருந்து இந்த கோட்டைக்கு வந்து 4 அடி அகலத்தில் வந்து சுரங்கப்பாதை வந்து இருக்குது. ஆனால் சுரங்கப்பாதை வந்து இப்போதைக்கு வந்து மூடப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த கோட்டையில் வந்து அதிகமாக திறந்த வழி இருக்கிறதுனால அந்த சுரங்கப்பாதையை வந்து மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் ஒரு அழகாக வந்து ஒரு குளம் வந்து காணப்படுது. நான் குளத்தை வந்து காமிக்கிறவங்களுக்கு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே வந்து மண்டபம் தான். இன்னமும் பாருங்கள் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கற்கோட்டை வந்து இன்னமும் வந்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு இடையில வந்து இருக்குது. ஏன்னா கடல் வந்து ஃபுல்லாகவே அரிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த கற்கோட்டை வந்து இன்னமும் இருக்குன்னா பாருங்கள், அந்தளவுக்கு வந்து ரொம்ப கம்பீரமாக வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வட்டக்கோட்டையை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நீங்கள் மற்றதை போகிறத விட இந்த வட்டக்கோட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த கோட்டை வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம டிக்கெட் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 25 rupees வந்து பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அது நம்ம டிக்கெட்டை நம்ம வந்து டிக்கெட் கவுண்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே வர முடியும். இதுதான் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அழகான வந்து குளம். பாருங்கள் இந்த குளம் வந்து எப்படி இருக்குன்னு. சும்மா வேறு லெவலில் வந்து இந்த குளம் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அழகாக வந்து என்ன இருக்குன்னா இந்த கோட்டை வந்து இருக்கும். அதுவும் வந்து இந்த கோட்டைக்கு உள்ளே வந்து அழகான குளம் வந்து இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த வட்டக்கோட்டையில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.